அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி மாடிக்கு வந்த முருங்கைக்காய் பறிக்கா. இதை பாருங்கள், 4 முருங்கைக்காயும் பெருசாகிட்டு, ரெண்டை மட்டும் பறிச்சிரும். ரெண்டு முருங்கைக்காய் பறிச்சிட்டேன். 3 முருங்கைக்காய் கிடக்குது. நேற்று கொஞ்சம் பாவைக்காய் பறித்தேன். இன்றைக்கி மட்டன் கழுவுன தண்ணியை ஊற்ற வந்த ரோஜா செடிக்கு வெண்டைக்காயும் பறிச்சிட்டேன். மறுபடியும் எலுமிச்சங்காயில் நிறைய பிஞ்சு வந்திருக்கு. பீக்கங்காய் பாருங்கள், இந்த ஒன்று தெரியுதா, இன்னொரு பீக்கங்காய். அப்புறம் முருங்கை விற்று போட்டேன், வளர்த்துட்டு கொஞ்சம் புதினா பறிச்சுக்கிடும். மட்டனுக்கு புதினா தேவையான அளவு அப்பப்போ மாடியில் பறிச்சுக்கிடுவேன். 2 காய் பறிச்சாச்சு. முருங்கைக்காய் மிளகாய் பறிக்காமலே பழுத்துருச்சு. சரி, அதை மரத்தில் அப்படியே விட்டுட்டேன். பாருங்கள், 3 மிளகாய் பழுத்துருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள், இது பழத்துக்கு விட்டுட்டேன். மீதி காய் கிடக்கு நிறையா. இது தேவைப்படும் போது பறிச்சிக்கலாம். பிஞ்சு மொட்டும் நிறைய அடிச்சிருக்கு பாருங்கள். ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன். இதில் என் தேவைக்கு முருங்கைக்காய் நான் பறிச்சுக்கிடுறேன். தக்காளியில் நிறைய காய் வந்துட்டு. இன்றைக்கி முருங்கைக்காய் பறிச்சுட்டு கருவேப்பிலை பறிக்க வந்தேன். இது ஒரு சிறு மினி விளாக். காலை நேரம் பாருங்கள், அழகாக இருக்குது. முருங்கைக்காய் பறிச்சாச்சு, புதினா பறிச்சாச்சு, கருவேப்பிலை பறிச்சாச்சு. சரி, அவ்வளோதான். இந்த முருங்கை விற்று ஊன்னோடனே வளர்ந்துருச்சு. இது முருங்கை கீரைக்கு வச்சுக்கிடுவேன், யூஸ் பண்ணிக்கிடுவேன். புதினா தான் நல்லா அழகாக இருக்குது. நீங்களும் இப்படி புதினா குச்சி கடையில் வாங்கியாச்சுன்னா, புதினா வாங்கியாச்சு அந்த காம்பை நட்டி வைங்க. 10 நாளைக்குள்ளே இப்படி தளிர் வந்துடும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.